நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தெய்வம். உங்க வாழ்வில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்கிற வேலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அந்த வேலையில ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து அந்த வேலையில ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க செய்து கொண்டிருக்கீங்களா? அந்த ஊழியத்திலும் கர்த்தர் உங்க கூட இருந்து எல்லைகளை விரிவாக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க வாழ்வில் அந்த ஊழியத்துல ஒரு பெரிய வெற்றியை பார்க்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்க வாழ்வில் கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியராகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, தானியேலுடைய காரியங்கள் ஜெயமா இருந்தது, வெற்றியா இருந்தது. கர்த்தர் ஜெயத்தை தருகிற தேவன். தானியேல் கூட கர்த்தர் இருந்தார். தானியேல் வாழ்வில் எத்தனையோ போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்த போதிலும் தானியேலை கர்த்தர் கைவிடவில்லை. தானியேல் கூட கர்த்தர் இருந்தபடியினால் தானியேல் வாழ்வில் ஜெயத்தை பார்க்க முடிந்தது. ஆகவே அந்த வசனம் சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அப்போ உங்க வாழ்வில் கர்த்தர் ஜெயத்தை தர முடியும். உங்க கூட கர்த்தர் இருக்கும் போது உங்க வாழ்வில் ஜெயத்தை நீங்க பார்க்க முடியும். சோர்ந்து போகாதீங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்கிறது, தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது என்று. தானியேல் வாழ்வில் ஜெயமாய் வாழ காரணங்கள் என்ன? ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, தானியேல் விசேஷித்த ஆவி உடையவரா இருந்தார். அதாவது இங்கிலீஷ் பைபிள் சொல்லப்பட்டது எக்ஸலண்ட் ஸ்பிரிட். அதாவது தேவனால் அருளப்பட்ட ஞானம் தானியேலுக்குள் இருந்தது. அவருக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி காணப்பட்டது. அதாவது தேவனுடைய ஞானம், தேவனால் அருளப்பட்ட அந்த ஞானம் அவருடைய இருதயத்தில் காணப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் ஞானத்தை தருகிற தெய்வம். மனுஷ ஞானம் அல்ல, மனுஷனுடைய புத்தி அல்ல, தேவனால் அருளப்பட்ட ஞானம். நம்முடைய கர்த்தரிடத்துல நாம் வேண்டிக் கொண்டால் அவருடைய ஞானத்தை, ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு குடும்பத்தை நடத்த ஞானம் வேண்டும். குடும்பத்தை ஞானமாய் கட்ட வேண்டும். குடும்பத்தை ஏனோதானா கட்ட முடியாது. ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறீங்கன்னா, குடும்பத்தில் பெரியவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் சரியாய் நன்றாய் போஷிக்கணும், கவனிக்கணும், விசாரிக்கணும், கரிசனையோடு இருக்கணும், அன்பா பழகணும். ஒரு வியாதி, நோய், வருத்தத்துல இருக்கும்போது, பலவீனப்படும் போது அவர்களை கவனமா பாதுகாக்க வேண்டும். அப்ப ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சரியாய் நடத்துவதற்கு, அவர்களை சரியாய் போஷிப்பதற்கு, அவர்களை விசாரிப்பதற்கு, அவர்களை அன்போடு நடத்துவதற்கு குடும்பத்தில் ஞானம் தேவை. அந்த ஞானத்தை கர்த்தர் தருவார். குடும்பத்துல எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், குடும்பத்துக்குள்ள எப்படி மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், குடும்பத்துல வருகிற அந்த வருமானத்தை எப்படி சரியாய் கையாள வேண்டும், குடும்பத்துல எப்படி ஒருவருக்கொரு அன்பா இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து இருக்க வேண்டும், எப்படி ஐக்கியமா இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் ஞானத்தை தருவார்.
எனக்கு பிரியமானவர்களே, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி காணப்பட்டது. கர்த்தர் விசேஷித்த அந்த ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தார். அதே தேவன் உங்களுக்குள்ளும் அந்த ஞானத்தை தருவார். ஆண்டவர்கிட்ட நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கும் அந்த ஞானத்தை தாரும். தேவன் அந்த விசேஷித்த ஆவியை நமக்கும் தந்து நாம் செய்கிற செய்கிற வேலையிலும், நீ செய்கிற ஊழியத்திலும், உங்களுடைய குடும்பத்திலும் தேவனுடைய ஞானம் உண்டாகும்படியாக ஞானமாய் பேசவும், ஞானமாய் பழகவும், ஞானமாய் குடும்பத்தை நடத்தவும் ஆண்டவர் அவருடைய ஞானத்தை நமக்கு தரும்படியாய் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தருவார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி காணப்பட்டது. அதனால்தான் அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்வை பார்க்க முடிந்தது. இரண்டாவதாக வாசிப்போம். தானியேல் 6 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது, தானியேல் உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அவரிடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கவே முடியல. தானியேலுக்குள்ள ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியவில்லை. எங்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆகவே நாமும் தானியேலை போல உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். நேரத்தில் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க காலத்தில் உண்மையா இருக்க வேண்டும். நேரங்களில் உண்மையா இருக்க வேண்டும். நேரத்தை வேஸ்ட் பண்ணா திரும்ப அந்த நேரங்கள் கிடைக்காது. நமக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பணத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணத்தை, அதுல நீங்க உண்மையா இருக்க வேண்டும். பணத்துல உண்மையா இருக்க வேண்டும். வேஸ்டா செலவு பண்ணிடக்கூடாது. குடும்பத்துக்கு சரியாய் செலவு பண்ண வேண்டும். மனைவி பிள்ளைகளுக்கு சரியாய் செலவு பண்ண வேண்டும். குடும்பத்திற்கு பெரியவர்களுக்கு சரியாய் செலவு பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தர் கொடுக்க வேண்டியதை சரியாய் கொடுக்க வேண்டும். அது உண்மையாய் இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதில் உண்மையாய் இருக்க வேண்டும். திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உண்மையாய் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, எல்லா காரியங்களிலும், நான் சொன்னது கொஞ்சம் 1-2 சில காரியங்கள் தான், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஜெபத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஐக்கியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்துல ஜெபிப்பதில் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறதுல, பரிசுத்த வேதாகத்தில் கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி நாம் கடைபிடிக்கிறதுல உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த தானியேல் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். சபையில உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த சபையில் நீங்க உண்மையா இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல, சின்ன ஊழியமா இருக்கலாம், ஆனா அந்த ஊழியத்திலும் உண்மையா இருங்க. கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். நீ என்ன வேலை செய்தாலும் சரி, அந்த வேலையில உண்மையா இருங்க. நீ ஒரு சிறிய வேலை செய்யறவங்களா இருக்கலாம், பரவாயில்லை, உண்மையா இருங்க. கர்த்தர் அந்த வேலையை ஆசீர்வதிப்பார். பல மடங்கு அந்த தொழிலை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆகவே தானியேல் உண்மை உள்ளவராய் இருந்தார். அப்ப தானியேலுடைய வெற்றிக்கு 2வது காரணம், தானியேல் உண்மை உள்ளவராய் இருந்தார். 3வதாக தானியேல் வெற்றிக்கு காரணம் என்ன? தானியேல் 6 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பவர். தானியேல் தினமும் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர். அந்த பழக்கம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குதான். தினந்தோறும் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறோமா? தானியேல் என்ன செய்கிறார்? தினந்தோறும் தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்கிறார். எத்தனை பேர் தங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறீங்க? முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறார். தேவனுக்கு முன்பதாக தன்னையே தாழ்த்தி முழங்கால் படியிட்டு கர்த்தரை உயர்த்துகிறார். அதிலே சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஜெபம் பண்ணுகிறார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விண்ணப்பங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். தேவனிடத்தில் வேண்டுதல்கள் செய்ய வேண்டும். தேசத்திற்காக ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக ஜெபிக்கணும்,
திக்கற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கணும், எல்லா ஜனங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும், நோயில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாய் ஜெபிக்க வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அவற்றுக்காகவும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தானியேல் அடுத்து ஸ்தோத்திரம் செலுத்துவதாக காணப்படுகிறார். நன்றி செலுத்துவதாக உலகால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அப்ப கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவராய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கும் போது கர்த்தர் நம் வாழ்வில் பெரிய வெற்றியை தந்து ஆசீர்வதிப்பார். தானியேல் வாழ்வுல அவரை கொண்டு போய் சிங்கங்கள் கெபிக்குள்ள போட்டாங்க. சிங்கங்கள் நினைச்சா அவரை கடிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. கர்த்தர் தானியேலு கூட இருந்தார். பசியுள்ள சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒண்ணுமே செய்ய கர்த்தர் விடல. நீங்க இடைவிடாம ஆராதிச்சீங்கன்னா, நீங்க கர்த்தரிடத்துல முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு வேண்டுதல் பண்ணி கர்த்தரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவர்களாய் அனுதினமும் காணப்பட்டால், உங்களுக்கு விரோதமா எத்தனை தடைகள் வந்தாலும், உங்களுக்கு விரோதமா எத்தனை போராட்டம் வந்தாலும், உங்களுக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் செஞ்சாலும் எதுவுமே உங்களை அணுகாது. கர்த்தர் உங்க கூட இருந்து அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை நிமிர செய்வார். தானியேல் வாழ்வுல தானியேலுக்கு விரோதமா எத்தனை தடைகள் வந்தாலும் தானியேல் கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தார். தினந்தோறும் ஆராதிக்கிறவரை இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்பதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை, ஸ்தோத்திரம் செலுத்துவதில்லை, தன்னைத்தான் தாழ்த்தி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். கர்த்தர் தானியேலை கைவிடவில்லை. தானியேலு கூட இருந்து தானியேல் காரியத்தை செயலாய் மாற்றினாரே. நாமும் அப்படி செய்யும் போது கர்த்தர் நம் வாழ்வில் ஒரு பெரிய ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பார். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஆனால் ஜெயமும் கர்த்தரால் வரும். வாழ்வில் கர்த்தர் ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.